ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அஃபேர் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? கூகுள்ல சர்ச் பண்ணா ஆபீஸ் அப்படின்னு வருதான். அப்போ பெண்கள் ஆபீஸ்க்கே அனுப்பக்கூடாதா? பெண்கள் வெளியில போறதுனாலதான் நிறைய தவறுகள் பண்றாங்களா? இதுக்கு ஒரு நல்ல சஜஷன் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ பெண்களோ ஆண்களோ இருவருமே இந்த விஷயத்துல சலைச்சவர்கள் கிடையாது. ரெண்டு பேருமே பேலன்ஸ்டா அஃபேர்ன்ற ஒரு விஷயத்துல சிக்கிறாங்க இல்லையா? அவங்க ஒன்லி உமன் யார் ஒரு ஆபீஸ் ஒர்க்கோ ஒரு ப்ரொஃபஷனல்ல வெளியில போறாங்க வராங்க ஃப்ரீடமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரியான இந்த திருமணம் கடந்த உறவு, கள்ள காதல்கள்னு நம்ம என்னென்ன பேர் வச்சிருக்கோமோ, இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா எந்த காலகட்டத்தில இருந்தே இருக்கு. பெண்கள் வெளியில வராத நாட்கள் இருக்கு இல்லையா? வீட்டுக்குள்ளேயே இருந்த நாட்கள் கூட இருக்கு இல்லையா? அப்ப கூட பெண்களும் சரி ஆண்களும் சரி திருமணம் கடந்து ஒரு உறவுல ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்றதுதான் வழக்குல இருக்கு, கேள்விப்பட்டு இருக்கோம். அண்ட் இப்போ இந்த சோசியல் மீடியா இது மாதிரி யூடியூப் வீடியோஸ் அண்ட் பெண்கள் இன்னைக்கு ரொம்ப சுதந்திரமா எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பெண்கள் ஃப்ரீடத்தை தவறா யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. எந்த ஒரு பெண்ணுமே ஒரு குடும்ப வாழ்க்கையில தனக்கான ஒரு கேர், தன் மீதான ஒரு கவனிப்பு அப்படின்றது குறையும் பொழுதும், தன் மீதான அன்பும் அக்கறையும் அவ யார்கிட்ட எதிர்பார்க்கிறாளோ அது ரொம்ப டவுன் ஆகும் பொழுதும், ரெண்டு பேருக்குமான அந்த பரஸ்பர புரிதல் இல்லாம போகும் பொழுதும், ஒரு கடமைக்கு ஒரு வாழ்க்கையை வாழணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படும் பொழுதும் அந்த அதிகப்படியான மன அழுத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஆணுக்கும் சொல்லலாம், பெண்ணுக்கும் சொல்லலாம். அந்த அதிகப்படியான மன அழுத்தம் தன்னுடைய துணை மீது டோட்டலா லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகும்போது, டோட்டலா அவங்க லவ் கம் அரேஞ்சோ இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்களோ, எது எப்படியாக இருந்தாலும் தன் துணை மீது அந்த டோட்டலா அந்த ஒரு ஆர்வம் குறைஞ்சு அவங்க மீதான ஒரு ஈர்ப்போ ஒரு கவருதலோ எதுவுமே இல்லாம எம்டி ஆகும் பொழுதுதான் அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய சூழ்நிலை சார்ந்து யார அவங்க கணவரை தவிர மனைவியை தவிர வேறு ஒரு